2 அதிகாரம் 7 இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த 40 வருஷ பிரயாணத்தை என்ன பண்ணலாம்னா இதுல பார்க்கலாம். அந்த 40 வருஷத்துல அந்த எகிப்து தேசத்துல இருந்து அழைச்சி வந்த அந்த ஜனங்களை தான் இங்க பார்க்கிறோம். அவங்க என்னென்ன பண்ணாங்க? 10 முறை கர்த்தரை சோதிச்சாங்க, பரீட்சை பார்த்தாங்க, முரட்டாட்டம் பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. இதையெல்லாம் பண்ண ஜனங்களை கூட கர்த்தர் இருக்கிறார். அதைதான் இங்க பார்க்கணும். தேவனுக்கு விரோதமா எல்லாத்தையும் பண்ணா கூட, ஆனா கர்த்தர் அவங்கள விட்டு போல, இவங்க தான் கர்த்தரை விட்டு போறதுக்கு பார்த்துருந்தாங்க. நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி மறுபடியும் நம்ம எகிப்துக்கு போயிடுவோம் அப்படின்னு இந்த ஜனங்க சொன்னாங்க. ஆனா இங்க பாக்குறோம், உபாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த வனாந்திர வழியில, வனாந்திரத்துல என்னது? இப்போ பவன்டோ காலஞ்ச கதை தான். மெயின் ரோடா இருந்தா கிடைக்கும், இங்க கிடைக்காது. சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்காது. சிட்டி உள்ள இருக்கும். சிட்டின்னா பட்டணம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கிடைக்கும். பக்கத்துல பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், மெரினா பூங்காக்கு போகலாம், ட்ரெயினை பிடிக்கலாம், பஸ்ஸுக்கு போகலாம், மாலுக்கு போகலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பாரிஸுக்கு போகலாம், பலசரக்கு கடைங்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப எல்லா விதமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற இடம் தான் பட்டணம், சிட்டி. வனாந்திரம் அந்த மாதிரி இல்லை. ஆனா இந்த வனாந்திரத்திலையும் கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க, உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். இயேசு 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரத்தை பத்தி நாங்க ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஜெபம் பண்ணும்போது பேசிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம் என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை இழுக்குது. கர்த்தரை நம்ம பக்கம் இழுக்கும். நீங்க ஒருத்தரை ரொம்ப நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஒருத்தரை நீங்க ரொம்ப நம்பிட்டீங்க, ரொம்ப அவங்க மேல அதிகமான நம்பிக்கையை வச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அதே போலதான் ஒருத்தர் அதிகமா நம்பும் போது இந்த நம்பிக்கையை அவங்க கரெக்டா உணர்ந்துட்டாங்கன்னா, பார்த்துட்டாங்கன்னா, உங்களை நிராகரிக்க முடியாது அவங்களால. ஒருத்தர் ரொம்ப வாழ்த்தி பேசினா, அவங்க திடீர்னு எதனா தப்பு பண்ணா கூட அவங்க கண்டிக்கிறதுக்கு மனசு வராது. நீங்க ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா ஊழியம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எதனா தப்பு பண்ண வச்சீங்க, கூப்பிட்டுல எப்படி கேட்பாங்க, பார்த்துங்க அப்படின்னா. இதே நீங்க அப்புறம் வாழ்த்தாம இருந்தீங்கன்னா, எதனா தப்பு பண்ணாங்கன்னா, நீ பண்ணது சரி கிடையாது, நீ அப்பத்துல இருந்து பார்த்தனே வர, நீ ஆளே ஒரு மார்க்க மாட்டாங்கிற அப்படின்னு சொல்லி வான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிற ஆளுங்களையும், நம்ம மேல மதிப்பு மரியாதை வைத்திருக்கிற ஆளுங்க, நம்மள அன்பு கூற ஆளுங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியா அவங்கள திட்ட முடியாது, ரொம்ப மூஞ்ச காட்ட முடியாது. மற்றவங்க மூஞ்ச உருன்னு காட்டுற மாதிரி அவங்கள காட்ட முடியாது. ஏன்னா நம்மள அதிகமா மெச்சுக்கொள்றாங்கல்ல. அதே தான் பாருங்க, இயேசு பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அவர் சொல்றாரு, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் சொல்றாரு. இருக்கிற அங்க இருக்கிறது 5000 பேருக்கு மேல
5000 பேருக்கு இந்த 5 அப்பமோ 2 மீனும் பத்துமா? நான் இதுக்கே ஸ்தோத்திரம் சொல்றேன். ஆண்டவரே, இந்த சாமான்லாம் எடுக்காம இப்படிப்பட்ட ஒரு இடத்த குத்தீங்களா, அதுக்கே ஸ்தோத்திரம். ஆமே. இப்ப நான் ஃபேமிலியா வரேன், பைக்ல வந்தா எப்படி இருக்கும்? முன்னியம் பின்னியம் தள்ளிக்கின்னு அந்த பக்கம் இது பண்ணி, நான் எவனா குறுக்க வந்தானா அவன் கரெக்டா போகும்போது, எவனா குறுக்க நான் வரும்போது என்னால ஓட்ட முடியாம ஒரு மாதிரி காலை வச்சிடணும் அப்படின்னு திட்டுன்னு போற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் கரெக்டா போவான், நம்ம மூட்டையை வச்சுன்னு போறல, 5-6 மூட்டையை வச்சுன்னு போறல, என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆகும். ஏன்னா பாருங்க, இந்த மாதிரி சொல்லினே இருக்கும்போது சொல்ல வரத மறந்துட்டு, ஏய் அதுல போட முடியாதுடா ஜோடோ ரொம்ப கவர வச்சு என்ன சொல்ல வந்தேன்? அதுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். இந்த ஆட்டோவை கொடுத்துக்கிறாரு. பைக்ல வந்தா, பைக் இருக்குது, பைக்ல வந்தா வச்சுங்க, வெயில்ல வரணும், வேணா பைக்ல போகும்போதே கால் தூன்னு துப்பிட்டு போவோம், அது மேல படம். அதனால ஆட்டோல வருது கொஞ்சம் சேவ், அதுலயும் வருது கொஞ்சம், ஆட்டோல வருது. அந்த ஆட்டோவை கொடுத்துக்கிறிய நன்றி ஆண்டவர் அப்படின்னு நான் என்ன பண்றேன், நன்றி சொல்றேன். இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். ஹலோ, அதான் சொல்ல வரேன். இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரத்தை சொல்லும் போது அந்த 5 அப்பமோ 2 மீனும் சும்மா குபு குபு குபுன்னு பெருகுச்சு. பெருகுச்சா? ஆமா, பெருகுச்சு. இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்ல கத்துக்கணும்னு வைங்களேன். இல்லாததெல்லாம் அப்படியே நம்மளை தேடி வரும். ஆமென். நீ இருக்கிறதுக்கே வந்து முறுமுறுத்து நின்றினா, இருக்கிறதையே வந்து இப்ப உனக்கு வச்சு அதை வந்து யூஸ் பண்ண தெரியலனா, உபயோகிக்க தெரியலனா, நீ எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுத்தா அது நிலைக்காது, அது பிரயோஜனப்படாது. ஏசு பாருங்க, அந்த கொஞ்சத்துக்கே ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்றாரு. ஆனால் தான் சொல்ற, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்க, அதிகத்துல என்ன பண்ணுவேன், அதிகாரியா வைப்பேன். அந்த கொஞ்சம் உண்மை காட்டும். தெய்வம் போட்டுக்கிற செருப்பு வந்து விட்டாங்க, நான் இந்த மாதிரி அது அப்படியே இருந்தது சொன்னேன், இந்த மாதிரி வந்து பழக்கப்படுத்தாது. ஏன்னா நம்ம மேல நோக்கி பார்க்கணும், கீழே நோக்கி பார்க்க கூடாது. நான் அந்த மாதிரி ஆள் தான். நம்மளுக்கு எதனா கிடைச்சிச்சுன்னா ரோட்ல கிடைச்சதுன்னா எத்தனை வந்துருப்போம், அது இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ஆண்டவர் எனக்கு சில விஷயங்களை வந்து என் மனதையும் மாற்றி இருக்கிறாரு. நான் சில விஷயங்களை கொஞ்சம் மாறின வர எனக்கே தெரியுது. சில காரியங்களை அவாய்ட் பண்றேன், சில காரியங்களாம் வந்து முதல்ல இருந்தது போல நம்ம யோசிக்கவும் மாட்டோம், அதை நாடவும் மாட்டோம், அதுக்கு போடவும் மாட்டோம், அதுல வந்து ரொம்ப ஈடுபாடே கொடுக்க மாட்டோமே அப்படின்னு எனக்கே தெரியுது. சில மாற்றப்பட்டிருக்கோமே அப்படின்னு எனக்கே தெரியுது. பாருங்க, இந்த 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 இடத்துக்கே நான் நன்றி சொல்றேன். இதுலயே எனக்கு மன நிறைவு இருக்குது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, எந்த நிலைமையிலையும், பவுல் சொன்ன அந்த பிலிப்பியர்ல எடுத்துப்போம், பிலிப்பியர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமா இருக்கிறதுனா, ஒரு காரியம் தாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் என் மனம்
ஒரே நிலைமையில இருக்கும். ஒரே நிலைமையில இருக்கும். எடை மிஷின் மாதிரி இந்த பக்கம் வெயிட் போட்டா இந்த பக்கம் இறங்குறது, இந்த பக்கம் வெயிட் போட்டா இந்த பக்கம் இறங்குறது. அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி மனரம்யமா நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் இப்படிதான் வாழ போறேன், இப்படிதான் என் வாழ்க்கையை நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டெடியா இருக்கிறது தான் மனரம்யம். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சிருக்கணும், தாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற. என்ன சொல்றேன்னு புரியுதா? மனசுதான் எல்லாத்துக்கும். மனசை ஒழுங்கா வச்சா எந்த சூழ்நிலையிலையும் இவர் போதிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார் இவருக்கு, பவுலுக்கு. 12 சீசருங்க இருந்தாங்க. 11 சீசரு ஒருத்தன் செத்துட்டான். அந்த 11 சீசர் மாதிரி பவுல் கிடையாது. ஆனா இவரு தனியா 13 வருஷம் எங்கேயோ போய் இருந்தாரு. அந்த சீனாய் மலையில இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. 3 வருஷம் ஒரு இடத்துல இருந்தான்னு சொல்றாரு, எருசலேம்ல இருந்தான்னு சொல்றாரு. இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவருக்கு போதிச்சிருக்கிறார் பவுலுக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? இதுதான் முக்கியம். நம்ம என்ன கத்துக்கிறோம் பாருங்க. ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுறாரு. நான் பட்டினியா இருந்த, நிர்வாணமா இருந்த, கல்லர் கையில அகப்பட்ட, கடல்ல புயல்லையும் மழையிலையும் கப்பல் சேதத்துல இருந்தேன். 3 தடவை வாரினால் அடிக்கப்பட்டேன், கல்லெறி உண்டேன். என்ன ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுறாரு. பட்னியா இருந்தேன், தாகமா இருந்தேன், இந்த மாதிரி திருடங்க கையில, கல்லர் கையில அகப்பட்டேன், என் சொந்த ஜனங்களால நான் அடிப்பட்டேன். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் ஒண்ணு போறாரு. அதை பார்க்கும் போது நம்மளுக்கே தலை சுத்தம். ஆனா பவுலு இந்த நிலைமையெல்லாம் மேற்கொண்டிருக்கார். எதன் அடிப்படையில, எப்படி மேற்கொண்டாரு அப்படின்னா, கடவுளும் நானும். மேன் இப்ப நீங்க சுத்தி ஆள் பாக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விழுந்து போன ஆட்கள். அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும். மாறினா தான் அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ஒட்ட முடியும். இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே நேரடியா வந்தா கூட நம்ம அவர்கிட்ட ஓட்ட மாட்டோம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இல்ல அவர் சரியில்லை, அவர் பண்றதே எனக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா, அவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தானா நீ ஓட்ட மாட்டிய? இப்படியே இருக்குது அப்படியே இருக்குது, என்ன பண்றது? இல்ல, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற ஆளு நீ, உங்ககிட்ட இருக்கிற குறை தெரியும். அதனால எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, மனரம்யம் ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை குறித்த ஒரு நம்ம இந்த நிலைமையில நான் உண்மையிலேயே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட குறைவான பாருங்க, ஸ்பீக்கரு வைக்கல, நல்ல ஒரு இடம் இல்லை, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது ஃபேமிலியில, சில விஷயங்கள்லாம் பண தேவைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனா ஒரு காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கணும். இதன் மத்தியில என் மனம் எப்படி இருக்குது, என் மனதை நான் எப்படி பழுக்க வைக்கிறேன்? சோர்ந்து போயிடுறேன்னா, புலம்பி நிற்கிறேன்னா, இந்த ஒண்ணுமே இல்லாத நிலைமைய பார்த்துட்டு, என்னடா இது நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிப்போச்சே, நம்ம நிலைமையே இப்படி இருக்குதே, இதுல இருந்து நம்ம என்ன பண்றது? கடவுள் நம்மள இப்படி வச்சிட்டார,
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்புறோமா? இல்ல இதுல இருந்து என் மனதை தாவீது சொல்ற மாதிரி என் கரங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். வெண்கல புயங்களும் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கரத்தை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். வெண்கலம் சீக்கிரத்துல வளையாது. ஒரு இரும்பு ராடை வளைக்கிறான்னா வளைக்கிறதுக்கான சத்து உடம்புல இருக்கணும். அந்த இரும்பை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் கை, அப்பதான் வளைக்க முடியும். அவன் சொல்றான், என் கைய என் மனதை எல்லாத்தையும் கர்த்தர் வழக்கு வைக்கிறார். ஆமென். இந்த ஒன்றுமே இல்லாத நிலைமைய கர்த்தர் ரொம்ப டீப்பா பாக்குறார். இந்த நிலைமையில உன் மனம் எப்படி இருக்குது, என்னை எப்படி நம்பி இருக்கிற, என்னை எப்படி சார்ந்து இருக்கிற, இந்த சூழ்நிலையில உன் வார்த்தை எப்படி இருக்குது, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்குது? ஆமென். இருக்குறீங்களா? ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா? மனம் ரொம்ப முக்கியம். இங்க 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 பாக்குறோம், இஸ்ரவேல் ஜனங்க நீ சொல்லுன்ற, நானு சொல்லு 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 சொன்னதை சொல்லு 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 அப்படின்ற மாதிரி கர்த்தர் சொல்றாரு, சொல்லுன்றாரு. ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லு. மனாந்தரத்தை தான் பண்ணாரு. வேலைக்கு மண்ணா வரும், வேலைக்கு காடை வரும், சாப்பிட்டு திம்மும் திப்புமா இருந்தாங்க ஜனங்க. அதே சமயத்துல தண்ணியும் வந்து 40 வருஷம், அதுவும் வனாந்திரத்தில் அவங்க கூட இருந்தாரு கர்த்தர். நம்ம ஜனங்களை எடுத்துக்கோங்க, ஒண்ணு குறைஞ்சாலே பீனா பிஸ்கட் வாங்கி கேரி மாதிரி மூஞ்சி மோட்டு வலி மாதிரி ஏறிடு. இப்படி பண்ணிட்டாரு. கர்த்தர் இருக்கிறாரா? எனக்கு டவுட்டா இருக்குது. இப்படி இருந்தா கர்த்தர் இருந்தா என் வாழ்க்கையா இப்படி ஆகுது? கர்த்தர் இருந்தா எல்லாம் பரிபூர்ணமா இருக்கணுமே. பவுல் அப்படி சொல்லியே, நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த சமயத்துல மனோரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிற சூழ்நிலையில தான் நீங்க அந்த சமயத்துலதான் கர்த்தரை அதிகமா சார்ந்து இருக்கும் போது எந்த சமயத்திலையும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை அந்த சுச்சுவேஷன்ல தான் கத்துப்பீங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப மோசமான சூழ்நிலை, வாழ்வா சாவான்ற நிலைமை. இதே பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகுறேன்றாரு. நான் யோசனை பண்ணிப்பாங்க, மனுஷனாடா இந்த ஆளு, அனுதினமும் சாகுறேன்னார. என்ன அர்த்தத்தை சொன்னார்னா, அந்த அளவுக்கு பாடு அனுபவிச்சுக்கிறார் கிறிஸ்துவின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம். நம்மளுக்கு என்னன்னா, எல்லாமே இருந்தா கர்த்தர் இருக்கிறாரு, எதுவுமே இல்லைன்னா கர்த்தர் இல்லை. ஒரு ஃபார்முலா ஒண்ணு வந்து சபைங்கள்ல செழிப்பு உபதேசத்துல என்னன்னா, கர்த்தர் பர்டிகுலரான ஆளை ஆசீர்வதிச்சாரு வச்சுக்க, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே சமயத்துல கர்த்தர் கூட அவங்க இருக்கிறாருன்னு அர்த்தம். அவங்க கிட்ட மட்டும் செழிப்பு இல்லைன்னா கர்த்தர் கூட அவங்க இல்லை, கர்த்தர் அவங்க கூட இல்லை. இது செழிப்பு உபதேசம். ஜனங்களை பார்க்கிற விதமே மாறி போச்சு. ஹலோ, இது வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்ன வெக்கம் அதுதான் துக்கம். அதனால வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கும். ஜனங்களை பார்க்கிற விதமே அப்படிதான் பார்ப்பாங்க. இதே பவுல் சொல்றான் கலாத்தியர்ல, அப்போஸ்தலர்ல போய் பார்க்கும் போது,
தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். இரண்டாம் அதிகாரம் 9-10. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து கையை கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எப்பா நான் பெரும்பாக ஜனங்களுக்கு ஊழியக்காரன், நீ கல்ற ஜனங்களுக்கு ஊழியக்காரன், அதனால இது ஒரு மாதிரி வந்துன்னு இருக்குது. நான் அடிக்கிட்டேன் காலி. ஓகே, ஓகே, இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே சரி, இந்த வீடியோ கட் பண்ணி போனேன். இந்த வீடியோ போடணுமா வானாவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சரி ஓகே சொல்றாரு. சரி நம்ம இதுக்கு வருவோம், வார்த்தைக்கு வருவோம். இதெல்லாம் வரலாறுல எழுதப்படும், சரித்திரத்துல அப்பா நான் பெரும்பாக்க ஜனங்களுக்கு, நீங்க கல்ற ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த மாதிரி ஜாதி ஜனங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஊழியக்காரனா இருக்கிறேன், நீ அந்த மாதிரி ஜாதி ஜனங்களுக்கு ஊழியக்காரனா இரு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து போயிட்டு வாங்கப்பா அந்த ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதான அப்போஸ்தலர் பவுலுக்கு கை கொடுத்துருக்காங்க, பர்னபாக்கும் பவுலுக்கும். அப்படி கை கொடுக்கும் போது சொல்ற வார்த்தை பாருங்க, கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன். நீங்க நினைச்சுக்க கூடாது, இந்த வீடியோவை நான் வேணும்ட்ட போடுவேன், கிட்ட நெருங்கி வரேன். கல்ற ஜனங்களுக்கும் சரி, இங்க இருக்கிற ஜனங்களுக்கும் சரி, ஊழியக்காரன் பாருங்க, முன்னமே கருத்துள்ளவனா இருந்தேன். என்ன கருத்து இங்க சொல்றாரு பவுல் கிட்ட சொல்லும் போதேப்பா, தரித்திர நினைச்சுக்கோ, ஏன்னா அவங்களை என்ன பண்ணாத, ரொம்ப கேவலமா நினைச்சிடாத, அந்த மாதிரி நினைச்சு ஊழியம் பண்ணிடாத, தரித்திர நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பவுலுக்கு பேதுருவும் யாக்கோபும் யோவானும் என்ன பண்றாங்கன்னா கை கொடுத்து சொல்றாங்க, அப்படி பண்ணுப்பா அப்படின்னு. ஆனா பவுல் அதுக்கு முன்னமே நான் யோசனையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட யோசனை இருக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தர் ஏற்கனவே ஒரு காரியங்களெல்லாம் யோசித்து வச்சிருந்தாதான் நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு ஈஸியா தெரியும். இதே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா தெரிஞ்சதுன்னா அவங்க பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், புரியறதுக்கு லேட் ஆகும். இதே அதான் புத்தின்றது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுது, அந்த 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 அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை ஒருத்தவங்க சொல்லும் போது, புத்தி சொல்லும் போது அவங்களுக்கு அறிவடைவாங்க, ஞானம் அடைவாங்க. இப்ப இவர் சொல்றாரு தரித்திர நினைச்சுக்கோ அப்படின்னு. இவனும் அப்போஸ்தலன் பவுலும், ஆனா சூப்பரா சொல்றான் பாருங்க. இவன் கை குத்து சொல்றதுக்கு முன்னாடியே தரித்திர நினைங்க, ஏழை ஜனங்களை நினைச்சுக்கோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணாத, லேஸ்ல நினைச்சிடாத, அவங்களுக்காக ஊழியம் பண்ண போற, அவங்கள கேவலமா நினைச்சு நடத்திடாத, அவங்கள என்ன பண்ணு ரொம்ப உயர்வா நினைச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்து அவங்களுக்கான ஒரு கனத்தை கொடுத்து அவங்கள நடத்துங்க அப்படின்னு சொல்லி இவங்க கை குத்து அனுப்புறாங்க. ஆனா பவுலு சொல்றான், அதுக்கு முன்னமே நான் கருத்துள்ளவனா இருந்தேன் அப்படின்றான். இந்த மாதிரி மனம் தேவை பாருங்க. எப்படிப்பட்ட மனதை உடையவர்களா நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க.
நம்ம மனம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அதன் மத்தியில கர்த்தருடைய கர்த்தருடைய பிரசன்னத்தையும், கர்த்தருடைய வார்த்தையும், கர்த்தருடைய வெளிப்பாட்டையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஊழியக்காரர், ஒரு 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 வயசான தீர்க்கதரிசி. அந்த அம்மா அக்யூரேட்டா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அந்த அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு கர்த்தர் சொன்னார்னா, அதை எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கும், ஆம்பளை குழந்தைன்னா ஆம்பளை குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இந்த பேரை வைப்பீங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க பார்ப்பீங்க, பிரசவம் பார்ப்பீங்க, டாக்டர் பேரையும் சொல்லுவாங்க, டாக்டர் பேரையும் சொல்லி இந்த டைம்ல, இந்த டேட்ல, இந்த வருஷத்துல பிறக்கணும், அந்த மாதிரி அக்யூரேட்டா சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி தீர்க்க தரிசனம்லாம் பயங்கரம். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க வந்து மேலோட்டமா கூட சொல்லுவாங்க. நான் ஒரு தீர்க்கதரிசி அம்மா கிட்ட நான் போனேன். ஒரு 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 தீர்க்கதரிசி ஒரு ஒரு தீர்க்கதரிசிக்கிட்டையும் போனேன். ஒரு ஆண் தீர்க்கதரிசிக்கிட்டையும் பார்த்துருக்கிறேன், பெண் தீர்க்கதரிசியை நான் பார்த்துருக்கிறேன். அந்த அம்மா என்னை யாருன்னு தெரியாது. நானும் என் ஒய்ஃபும் போனோம். அவங்க அவங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நல்ல பெரிய வயசு உள்ளவங்க, என்னை விட ஒரு 10 வயசுக்குள்ள பெரிய பெரிய ஆள். அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நீ அதிகமா தாழ்த்தாத அப்படின்னு என்னை வான் பண்ணாங்க. வான் பண்ணி, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே கர்த்தர் உன்னை முன்குறித்து இருக்கிறாரு, தீர்க்கதரிசியா உன்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை பார், உன் குடும்பத்திலே உன்னை நான் ஊழியக்காரனா அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, இன்னொரு தீர்க்கதரிசிக்கிட்ட அவர் சொல்ற வார்த்தைகளை பார்த்தா பாருங்க, என் உள்ளத்துல இருக்கிற அப்படியே அவர் பேசினார். அப்படியே பேசினார். ஆண்டவர் எனக்கு என்னென்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன தாட்ஸ் கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன எண்ணங்களை கொடுத்திருக்கிறாரோ, நான் எப்படிப்பட்ட கேரக்டர்ல இருந்து நான் எனக்கு எப்படி நான் நம்புறேனோ அதை அப்படியே அவர் பேசினார். இந்த தீர்க்கதரிசி அம்மா எப்படின்னா பாருங்க, இக்கட்டான சூழ்நிலையில, அதாவது அவங்க அவங்க வந்து சொல்றாங்க, ஒரு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த அம்மா வாழ்வா சாவான்னு இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது பாருங்க, ஆண்டவர் வந்து வரங்களை கொடுத்து வாழ்க்கையை வந்து மாத்திடுவார். அந்த சூழ்நிலையே மறந்துடும், அந்த இக்கட்டான சுச்சுவேஷனையும் மறந்து இந்த வரங்கள் மேல கவனம் போயிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஜெபம் பண்ணும் போது என்ன ஆயிடுக்குது, தீர்க்க தரிசனம் வரத்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனாலதான் அந்த மாதிரி அக்யூரேட்டா தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, ஒருத்தர் சொல்றது நான் இப்படி கேட்டுருக்கிறேன், நீங்க என்னத்தான் மோசமான பாவம் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பாவத்தை செஞ்சது இல்லை, ரொம்ப மோசமான தப்ப நான் செஞ்சுட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நான் அருவருக்கிறேன், எனக்கு அருவருப்பா இருக்குது, நான் செஞ்ச காரியமே எனக்கு அருவருப்பா இருக்குது, நான் ரொம்ப கொஞ்சமும் தகுதி இல்லாத ஆளு, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும்போது ஆண்டவர்கிட்ட வராத அளவுக்கு யோசிக்கிறா. அப்படிப்பட்ட யோசனையில தான் அதிகமா கர்த்தர் என்ன பண்ணணுமா, நெருங்கணுமா. அப்படிப்பட்ட நேரத்துல நெருங்கும் போது தான் அதிகமா ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அன்பை விட அந்த சமயத்துல பாக்குற அன்பு பயங்கரமா இருக்குமா, அந்த அன்பு. இங்க நம்ம பாக்குறோம் இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தர் சொல்றாரு,
பார், இந்த பெரிய வனாந்தரத்துல நான் உன்னை நடத்தி வந்த நீ அறிஞ்சிருக்கிற. இந்த 40 வருஷமா நான் உன் கூட இருந்தது. எனக்கு இந்த வார்த்தை தான் ரொம்ப என்ன உடைக்குது. 40 வருஷமா, எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த ஜனவரி வந்தா 43. பாருங்க, 40 வருஷம் கர்த்தர் அவங்க கூட இருந்துகிறார். நான் தான் முரட்டாட்டம் பண்ணாலும், என்ன தான் பொறுத்தாலும், ஒரு குடும்பத்துல மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணம் தேவை, இப்படிப்பட்ட சுபாவம் தேவை. என்னத்தான் தப்பு பண்ணாலும், என்னத்தான் மோசமான காரியங்களை பண்ணாலும் கூட இருக்கணும். ஆமென், கூட இருக்கணும். இங்க பாக்குறோம், ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் நான் எடுத்து வாசிப்பேன். அவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என் பொண்டாட்டி. எதாவது சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, நான் உன் நாயகன். நான் உன்னை என்ன பண்ண, உன்னை என் மனைவியா நான் பார்த்தேன். என் மனைவியா நான் உன்னை என்ன பண்ணேன்னா விவாகம் பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ண, போய் அந்நிய தெய்வங்களை வணங்கி வேசித்தனம் பண்ணிட்ட. வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் செஞ்ச. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறேன், ஆனா வரமாட்டேன்ற. கர்த்தர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறேன், ஆனா வரமாட்டியே. இது எங்கன்னா நடக்குமா? ஒரு வேசித்தனம் பண்ணி எதனா பண்ணா, கணவனை மனைவி வேசித்தனம் பண்ணா ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமா? இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பார், நீ அந்த மாதிரி காரியத்தை தான் எனக்கு பண்ணிட்ட, ஆனாலும் என்ன பண்ற, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறேன், ஆனா வரமாட்டியே அப்படின்றாரு கர்த்தர். அப்போ எப்படிப்பட்ட உள்ளம் இருக்கும் கர்த்தருக்கு? இல்ல அசுத்தத்தை அப்படியே ஏற்றுக்கான அரவணைச்சுக்கிறாரா? அப்படி இல்லை. அவரு வேதத்துல போட்டிருக்கு, அசுத்தத்துல இருந்து சுத்தமானதை பிறப்பிக்க செய்கிற தேவனா. ஆமென். ஒரு அசுத்தமான காரியம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த அசுத்தத்தையும் சுத்தமா மாத்திருவான். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம கர்த்தர். ஆமென். நீங்க எப்படிப்பட்ட ஆழ்த்துவம் உள்ளவங்களா இருக்கிற, எப்படிப்பட்ட மனம் உள்ளவங்களா இருக்கிற, நீங்க அப்படியே வந்தா. அதனால்தான் ஏசு சொல்றாரு, எல்லாரும் வாங்க, நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். சொல்லுங்க, வந்தார். வந்தார் பாவிகளை ரட்சிக்க. பாவிய அப்படியே என்ன பண்றாருன்னா அரவணைக்கிறாரு, சேர்த்துக்கொள்றாரு. இருக்கிற நிலைமையிலேயே, நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலேயே என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன். கர்த்தர் இப்படி அன்பு அதான். ஆமென். புரியுதுங்களா என்னன்னு? நம்ம சூழ்நிலையும் கர்த்தருக்கு மேட்ரு கிடையாது, நம்ம சுபாவமும் கர்த்தருக்கு மேட்ரு கிடையாது. கர்த்தருக்கு மேட்ரு கிடையாது. ஆமென். அவருக்கு எதுவுமே பெருசா, நீங்க எதுவுமே பெருசா இருக்குது அப்படின்னு போய் நிறுத்தினீங்கன்னு வைங்களேன், உங்களை பாப்பாரு, நீ தம்தொன்ல அது வந்து என்ன மெர்சல் காட்டினுக்கிற, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு, நான் தானே உனக்கு கத்துக் கொடுக்குறேன். எவனாகிற இந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொன்னான், சொன்னபடி ஆகும்னு தன் இருதயத்தை சந்தேகப்படாம விசுவாசம், அவன் சொன்னபடி ஆகும் அப்படின்றாரு. அப்புறமா கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அந்த கடுகு அந்த மலைய பேத்துறோமா? என்னம்மா கதையாகுது? இப்படியெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்து இது பெருசாகுது, அது பெருசாகுது, இது ஐயோ பயங்கரமாகுது, இது பயமாகுது, அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா கத்து சொல்றாரு, பேர் உனக்கு தான் அது பெருசு, எனக்கு அதுன்னா அது கடைகு. என்ன கேட்டா சொல்லுவா, அது மிளகாத்தூள், கால் தூசு. அது கத்த சொல்றாரு, நீ எதெல்லாம் பெருசா பாக்குறியோ அதெல்லாம் எனக்கு தூசி. ஆமென். ஜனங்க வந்து பார்வோனை பயங்கரமா பார்த்தாங்க,
ஐயோ அவனா மோசமானவன்னு பார்த்தாங்க. செங்கடலு ஐயோ இதுவா, இது முன்னாடி அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இது ரெண்டுத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கினாரு அட்டன் டைம்லயே. இவன் என்ன பண்ணா, செங்கடல் என்ன மாதிரி முட்டாள் பாரு. செங்கடல் யாருக்கு வழி விடுது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி விடுது. இவன் என்ன இவனுக்கு வழி விட்ட மாதிரி உள்ள வந்து போகுது. அதான் பார்வோனை இந்த விஷயத்துல பாராட்டணுமா கரைச்சி கொட்டணுமான்னு தெரியல. 10 அற்புதத்தை அங்க செய்யறாரு, நியாய தீர்ப்பு செய்யறாரு. வேனை வர வைக்கிறாரு, வெட்டுக்கிளிய வர வைக்கிறாரு, தண்ணிய ரத்தமா மாத்துறாரு, குண்டு குண்டா வந்து விழுது, என்னது கல்லுங்க வந்து விழுது, தவுக்கலை வருது, தவளையா வருது, தலைச்சன்களை சங்கரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கூட பின்னாடி வரானா நீங்க லேசா நினைச்சுக்காதீங்க. அதான் விசாச லேசா நினைச்சுக்கிட பயந்து போயிட்டான் போல. ரொம்ப நாளா ஆளையே காணும். அவன் மான மரியாதை சூடு சொரண இல்லாதவன். நான் தத்தாம மெரிச்சு நாசம் பண்ணாலும் அங்கதான் சுத்தின்னு இருப்பான். எதனா கேப்பு கிடைக்குமா உள்ள வருது. அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, செங்கடலை பறந்துட்டாரு ஜனங்க போறதுக்கு. இன்னும் இவனுக்கு வழி விட்ட மாதிரி உள்ள வந்து பூந்தான். அவங்க அனண்டா கரைக்கு போயிட்டாங்க. கத்தர் பார்த்தாரு, மூடு கதவ தண்ணிய போட்டு ஒரே மூடு மூடி ஒரு அமுக்கு அம்மிக்கு சாவச்சிட்டாரு எல்லாரும். இது எதுக்கு சொன்ன? தான் கவனிக்கணும். இந்த மாதிரிலாம் வச்சுன்னு இருந்தா அப்படிதான் கவனிக்குது. எதுக்கும் சொல்ல வந்தனே. நீங்க சிரிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. நீ இன்டர்வலுக்கு மேலதான் படத்தை பாட்டு. பிரசங்கத்துல என்ன வந்ததுன்னே தெரியல. கருப்போது சூழ்நிலைகளை பெருசா பாக்குறது. தன் கையே தனக்கு உதவி பெருசா பாக்குறோம் பாத்தீங்களா? ஜனங்களுக்கு பார்வன் பெருசா தெரிஞ்சாங்க. கடைசியில பார்த்தா செங்கடல்ல போட்டு சமாதி கட்டாரு. கடலு பெருசு, அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அந்த கடலையே பொழந்துட்டாரு. இதெல்லாம் ஜனங்க பாக்குறாங்க, என்னடா இது அசால்ட்டா நடக்குது இதெல்லாம். இவங்க மண்டியில ஃபுல்லா பார்வன் எண்ணம் தான். ஏன்னா அடிமைத்தனம் படிச்சு வச்சிருந்தான். நல்லா கேட்டுக்குங்க, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில எந்த அளவுக்கு பிசாசு ஆதிக்கம் செலுத்தி வச்சிருக்கிறானோ. இப்ப நான் பேசுறத நீங்க இந்த 6 நாள் கேப் இருக்குது பத்தி, இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறந்துடுவீங்க. நான் சொல்றது கண்டிப்பா மறந்தீங்க. முக்கியமான சொல்றேன், ஆனா மறந்துடுவீங்க. எந்த அளவுக்கு பிசாசு ஆதிக்கம் செலுத்தி உங்க மண்டைய வச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பாதிப்பும் அதனுடைய தாக்கமும் இருக்கும். அடுத்த வாரம் கேட்பேன், கண்டிப்பா மறந்துடுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறீங்களோ, அவர் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறாரோ, பாதிப்பை ஏற்படுத்துறாரோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில காரியங்களை நீங்க பார்க்க உங்க மனது பாதிக்கப்பட்டிருக்கும். 2 பக்கம் இருக்குதுங்க. ஒரு வெள்ளை நாய், கருப்பு நாய், சாக்லேட் நாய் வேணாம். 2 நாய். எந்த நாய்க்கு அதிகமான சாப்பாடு போட்டா, எந்த நாய்க்கு சாப்பாடே போடாம இருந்தா, 2 பேருக்கு சண்டை விட்டா எது ஜெயிக்கும்? சாப்பாடு போட்டது ஜெயிக்குமா? சாப்பாடு போடாதது ஜெயிக்குமா? சாப்பாடு போட்டதுன்னா ஜெயிக்கும். எனக்கு இப்படி வரும்னு தோணுது. ரொம்ப பசியாகுதா, அது கட்சி தோன்றமா இதை அப்படின்னு. அப்படி இருக்காது. ஏன்னா அது பலவீனமா இருக்கும். இது ஈஸியா ஒரு கருவி வச்சுனா அவ்வளவுதான். அதான் கதை. அப்போ உங்களுக்கு நாயின்னு சொல்லிட்டேன், வேற எதனா கூட சொல்லிடுவோம். அவ்வளவுதான். உங்க மனது இருக்குது பத்தியா, இதுக்கு என்ன சாப்பாட போறீங்க? ஒரு வாரம் இப்ப வந்தா 1 hour தான் உட்காருங்க, எல்லாம் 2 hour.
நீங்க எந்த அளவுக்கு மனதுக்கு ஆகாரத்தை போறீங்க, ஆண்டோடைய பிரசன்னத்துல, ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு எந்த அளவுக்கு பாதிப்படைறீங்களோ, அது திங்கட்கிழமை வரைக்கும் வரலாம், இல்ல செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை இருக்கும் கண்டிப்பா, எனக்கு நம்பிக்கையா சொல்றேன், திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கும் அந்த சூடு. அந்த ஹாட் பாக்ஸ் கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஆறும், புதன்கிழமை சும்மா, அதாவது திங்கட்கிழமை வந்து லைட்டா புகைகள்லாம் வரும், அந்த ஆவியெல்லாம் பாருங்க. செவ்வாய்க்கிழமை ஆவி இருக்காது, லைட்டா வெது வெதுப்பா இருக்கும். புதன்கிழமை ஆமா சூடா தானே இருந்தது, ஒரு சூட்டையும் காணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. வியாழக்கிழமை சுத்தமா செல்லுன்னு ஆயிடும். அந்த மாதிரி ஆகுதா? ஆனா ஆமா, அப்ப ஆவாததுக்கு என்ன பண்ணணும்னா என் யூடியூப் சேனலை பார்க்கணும், ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோடு இருக்கிற ஆட்களோட ஐக்கியம் வைக்கணும், அவங்களோட என்ன பண்ணணும், உறவை வைக்கணும். நீ வேற யாருக்கிட்ட உறவை வச்சுக்கின்னு மாமா அம்மா வீட்டுல போய் நான் உட்காந்துக்கிறேன், அக்கா வீட்டுல போய் நான் உட்காந்துக்கிறேன்னா அங்க வந்து நீ ஐஸ் கட்டி ஆயிடுவேன். பார்த்து நான் யாருக்கும் ஐஸ் கட்டி ஆயிடுவேன், ஜாக்கிரதை. ஏன்னா அதுங்கிட்ட நெருப்பு கிடையாது. அதனால என்ன பண்ணும், குழம்பு ருசியா இருக்கணும், இனிமேல் கோவப்பட்டு குழம்பெல்லாம் ஏடா வர வைக்க கூடாது. கோழி கூட்டா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கணும். அதனால என்ன பண்ணோம், என்ன சொல்ல வந்த இப்ப சொல்லு, ஞாபகம் ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்குது, அம்மா வீட்டுக்கு போக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மறந்துடக்கூடாதுல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்பேன் எதை மறந்துடக்கூடாது. ஆமா நீங்க மறந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் மறந்துட்டேன். அந்த பாட்டு கேட்ட மாதிரி ஊரு விட்டு ஊரு வந்து, அந்த பாட்டு இல்லையா, அது வேற பாட்டா? பாருங்க, பிசாசு அப்படியே சுத்தினே இருப்பான், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறான், ஏன்னா ஈஸி ஆச்சு போட்டுறான். இன்னும் நீ ரொம்ப பண்ணுங்கிற புக்குன்னு ஒரு குத்து குத்துறான், அனுப்பிச்சு உக்காந்து ஒருத்தவங்களுக்கு விதமா இருக்கு, ரொம்ப தெளிவா வந்து பார்த்துனே இருக்கிறான், இது எப்போ குனியும் எப்போ இப்ப நம்ம ஃபயரா இருக்கிறதுனால 100வது பிளாக்ல யாரும் 100வது பிளாக்ல இருக்கிறாங்களா, அந்த மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மளெல்லாம் நம்ம பக்கமே வர முடியாத அளவுக்கு தெளிவுல வச்சிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பாருங்க, இது ஆவிக்குரிய உலகம். நம்ம இங்க வந்து இப்படி பேசினாதான், யதார்த்தமா இப்படி பேசினாதான் வந்து உங்களுக்கும் புரியும். இன்னொன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நல்லா இப்படி வச்சுக்கின்னு பேசினா வேலைக்கு ஆகாது, இப்படி பேசினா புரியும். இன்னொன்னு, இந்த மாதிரி விளையாட்டா பேசும் போது சீரியஸா பேசுறேன்றத என்ன பண்ணோம், நம்ம அதை வச்சே நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், இது இந்த மாதிரி கேரக்டர் தான், அவங்க வந்து வழிஞ்சு பேசுவாங்க பார்த்தீங்களா, நீங்க எதை வச்சு பார்த்துன்னு இருப்பீங்க, அவங்க என்ன கேரக்டரு அதை வச்சுதான் பார்த்துன்னு இருப்பீங்க. அவங்க பேசுறது தெரியாது, கண்ணுக்கு காதுல கேட்க மாட்டீங்க. நீ என்ன மாரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக வந்து பேசுறேன்னு தெரியும், எப்படி பேசுறேன்னு தெரியும், என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன்னு தெரியும், அப்படி நீங்க பாப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிதான் பிரசங்கத்தையும் கேட்கணும், சீரியஸா உள்ள இருக்கணும், ஆனா சிரிச்சுன்னு வெளியே இருக்கணும். ஆமே, சீரியஸா பிரசங்கத்தை சீரியஸா கேட்கணும். இது ஆவிக்குரிய உலகம். சுத்திரம் நம்மளை சூழ்ந்துன்னு பிசாசு என்ன பண்றான்னா எப்போ கவுக்கலாம் தான் இருக்கிறான். ஆனா
நம்ம என்ன நம்ம பண்ணோம்? ஏன் ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னா, நம்ம அவனுடைய ராஜ்யத்தை கவுக்குற பிசினஸ்ல இருக்கிறோம். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அவன் ராஜ்யம் அந்த இடத்துல காலு கீழே வச்சு மிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம எங்கெல்லாம் போய் நிக்கிறோமோ, எங்கெல்லாம் போய் யாருக்கெல்லாம் பேசுறோமோ, அங்கெல்லாம் அவன் ராஜ்யம் ஒண்ணும் இல்லாம ஆகுது. அப்போ தெரிஞ்ச எதிரிக்க விட தெரியாத எதிரிக்கு அள்ளு ஜாஸ்தின்ற மாதிரி நம்ம தெரிஞ்ச எதிரி, இன்னொன்னு தெரியாத எதிரி அவன் இருக்கிறான். ஆனா அவனை வச்சு வச்சு வாங்குன்னு வாங்கினுக்கிறோம். இங்க நம்ம நம்ம பார்க்கிற எல்லா காரியங்கள்லயும் கர்த்தருடைய அந்த ஆவியானவருடைய அந்த சிந்தனையிலேயே பார்க்கணும் பாருங்க. லேசான விஷயமே கிடையாது வாழ்க்கை. சில சமயங்கள்ல ஒரு விதமான சோர்வெல்லாம் வரும்போது அப்பதான் ரியலைஸ் பண்ண முடியுது நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ண முடியுது. இல்லைன்னு வச்சுங்களேன், ஈஸியா பிசாசு உள்ள பூந்து வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டு கமுக்கமா உட்காந்துரும். அதை சரி பண்றதுக்கு நம்மளுக்கு நேரம் ஆயிடும். அதனால்தான் இயேசு சொல்றாரு, எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சோதனை நம்மளை சுத்தி சோதனை தான். எப்பவுமே விழித்திருந்து ஜெபம் பண்ணினே இருக்கணும். ஜெபம் பண்றது எதை காட்டுதுன்னா, ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பும் அந்த பராமரிப்பும் நம்மளை சுத்தி வேலி அடிச்சுனே இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண 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 இப்படி உதாரணம் இப்படிதான் வருது பாருங்க. எப்படி கடன் வாங்க வட்டி ஏறினே போதும். வட்டி ஏறி போய் ஐயோயோ இடத்த விட்டே ஓடிடுறாங்க ஒருத்தவங்க இல்லையா? இடத்த காலி பண்ணி ஓடிடுறாங்க, சுத்தி கதவு தட்டுறாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ண 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 வட்டி ஏறினே இருக்கும். கடங்காரங்க தேவ தூதருங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நிற்பாங்க கதவுல. என்ன உனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லு, என்ன பிரச்சனை, எதனா பிரச்சனைண்டா சொல்லு சொல்லு சொல்லுன்னு நிக்கிற மாதிரி நின்று பாதுகாப்பாங்க. அதனால ஜெபம் எப்பவுமே விழித்திருந்து ஜெபம் பண்ண மாதிரி சூழ்நிலையில. அதாவது இன்னைக்கு எத்தனை வந்த இதுவே என்ன தெரியுங்களா, மனது எப்படிப்பட்ட பக்குவம் அடைஞ்சிருக்கும். நம்ம மனது எதுல பாதிக்கப்பட்டிருக்குதோ அதன் அடிப்படையில தான் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். எங்க சொல்லு மனப்பாடமா? மனம் புதிதாகணும். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த மனது இந்த உலகத்தோட அட்டாச் பார்க்கும், ஆனா ஆகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில என்ன பண்ணணும், அதிகமா அட்டாச் ஆகணும். இதுல நிக்கணும். அதாவது சொல்லுவாங்கல்ல, உளி பிடிக்கிற கையும் இது பிடிக்கிற கையும் சும்மாவே இருக்காது. என்ன சொல்லுவாங்க, வேலை செய்யற கை சும்மா இருக்காதுன்னு அது பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழினா அது? அதாவது வேலை செய்யறதுக்கு கை அரிச்சினே இருக்குது, உளி பிடிக்கிற கையும் அந்த பிடிக்கிற கையும் சும்மா இருக்காதுன்னு. அதேதான், அரிச்சினே இருக்கும், எதனா வேலை செஞ்சுனே இருக்கும். அது போல நம்ம மனது ஆண்டவருடைய வார்த்தையில பக்குவப்பட்டுச்சுன்னா அதைத்தான் தேடி போயினே இருக்கும். அதுலயே தேடி போயினே இருக்கும். அதுல அதிகமா போயினே இருக்கும் போது நான் சொன்ன பாத்தீங்களா, பிசாசு பாக்குறான் கேட்கிறான்னு எல்லிலேயே இருக்க மாட்டான். துலுவாந்து பாக்குறான்னா என் கண்ணுக்கே தெரிய மாட்டான். இன்னொன்னு கேட்டா, அவன் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஓடிடுவோம். இது இது நான் பேசுறது அப்படியே அப்பட்டமான உண்மை.
இயேசு வந்து இந்த பூமியில வரும்போது பிசாசுங்க அலகழிச்சுது. ஒருத்த கத்துறான், ஆ பிசாசு பிசாசு பிடிச்சுவேன், பிசாசு தான் கத்துது, சொல்றான், இயேசுவே காலம் வருவதுக்கு முன்னாடி வந்துட்டீங்களே, எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்க, நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இன்னொரு இடத்துல இயேசு போட்டு பூச்சி அந்த கல்லறைக்கு போறாரு. போய் 6000 பிசாசு ஒருத்தங்கிட்ட இருக்குது, விரட்டுறாரு, தேடி போய் தாக்குறாரு. வர அதுக்கான ஜபமும் அதுக்கான இதெல்லாம் இருக்குது. வர வந்து வைக்கிறேன் உங்களுக்கு. நம்மள சும்மா இருந்தா சும்மா இருந்துருவோம், விட்டுட்டா வச்சுக்கீங்களேன். இதெல்லாம் வந்து ஜபத்துல இதெல்லாம் கேட்டுக்கிறேன், சரியா தெரியாது. பாருங்க, நார்த் சென்னை, சென்ட்ரல் சென்னை, சவுத் சென்னை, சென்னை சிட்டி ஃபுல்லால அதுல 3 பிரதானமான பகுதிகள் இருக்குது. அந்த 3 பகுதிகள்லயும் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்க. இப்ப பாருங்க, நிக்கிறதுக்கே இடம் இல்லை, பறக்கிறதுக்கு ரெக்க கேட்டுக்கிறேன். அப்புறமா பிஎஸ் சிஸ்டம் இதுவே வந்துச்சு 61,000, 65,000. பிஎஸ் சிஸ்டம், மிக்சரு, இதெல்லாம் வந்துச்சு. ஒரு 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 எப்படியோ வருது. இன்னொன்னு பின்னாடி 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 இந்த கட்டமா இருக்கும் பாத்தீங்களா, எல்இடி டிவி, எல்இடி கட்டமா ஜாயின் பண்ணி சாம்பாஸ்டுடைய அந்த இதுல எல்லாம் பாத்துருக்கும். ஆமா, டிஸ்பிளே மாதிரி இருக்கும்ல, அது 12க்கு இல்ல 11க்கு 10, 11க்கு இல்ல 8, இது 6க்கு 4. அப்பனா பாத்துக்கு, இது 6, இது 4. நான் சொல்றது 11, 8, 8 இல்லைன்னா 10, 12க்கு இல்லைன்னா 12க்கு 10. இது பின்னாடி அப்படியே வந்துடும். கம்ப்யூட்டர் வேணும் இதுக்கு. டிஸ்பிளே எப்படி இருக்குன்னா, நான் சொல்றேன் பாரு, இப்ப இந்த வீடியோலாம் நான் எடிட் பண்ணி போடுவேன். பார்க்கும் போது இப்படி பார்த்துன்னு வராங்கல்ல, ஸ்கூல் பண்றாங்கல்ல ஷார்ட் வீடியோ, இப்படி பண்ணும் போது என்னடா இது வித்தியாசமாகுதுமா, என்ன இது வித்தியாசமாகுது. கேமரால இருந்து ஹைஜீனிக்கா எல்லாமே டாப் தான் வேணும், ஒரிஜினல் தான் வேணும். இந்த லோக்கலே இல்லை, எல்லாம் ஒரிஜினல் ஹை குவாலிட்டி, கம்மி விலையே வாங்கக்கூடாது. அதே போல இங்க மோடி பில்டிங், இதையும் சொல்ற தீர்க்க தரிசனமா, மோடி பில்டிங்ல ஒரு வீடை வாங்கிடுவோம், அங்க சர்ச்சை ஆரம்பிக்கும். எனக்கு என்னது இங்க இந்த இடத்துலன்னா, இங்க முக்கியமான இடங்கள் இருக்கல, ஒரு அந்தந்த இடத்துல ஒரு வீடை வாங்கிடணும். 4 இடத்துல 4 வாரமும் ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கணும். 4 வாரமும் ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கணும். பெரும்பாக்கத்துல அங்கங்க ஒரு இடத்த வாங்கிடணும். ஏன் சொல்லு, அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஜனங்க வந்துருவாங்கல்ல, அப்படி அங்க கவர் பண்ணலாம். அங்கிருந்து அங்க கும்பல தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கலாம், அங்க கவர் ஆகுங்கள. இப்படியே வச்சு ஜக 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 ஜெகஜோதி ஆக்கிடலாம். இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது. கண்டிப்பா நடக்கும். இப்போ இது சோனி கேமரா, இந்த இடத்துல எல்இடி, இது எல்இடி அந்த டிஸ்பிளே, கம்ப்யூட்டர் தேவை பின்னாடி அந்த டிசைனுங்கெல்லாம் போடுறது. இதெல்லாம் ஒண்ணு இருக்கா? எனக்கு இதெல்லாம் இதை விட வர்ற ஜனங்க வாழ்வடையணும், வர ஜனங்க வாழ்வடையணும். இருக்கிற ஜனங்களை
பாருங்க, இப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் என்ன சூழ்நிலைகளை பார்க்காத அளவுக்கு மறுத்து போக வச்சுக்கிறாரோ விசுவாசத்துல, அதே போல வர ஜனங்களையும் சூழ்நிலைகளை பார்க்காத அளவுக்கு அவங்க மனதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பிளானுங்க இருக்கு, நிறைய பிளானுங்க இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். மேன் பாருங்க, ஒண்ணுமே இல்லாததுல இருந்து தான் நம்ம பேசின்னு இருக்கிறோம். இதுவே சாட்சி, இதுவே சாட்சி. இன்னும் நோட்டீஸ் அடிக்க சொன்னேன், அச்சு தரேன்னாரு ஃப்ரீயாவே. ஒருத்தர் அச்சு தரல, நான் தான் அடிக்கணும் போது அச்சிடலாம். இன்னொன்று வந்து இந்த இடம் நிரந்தரமா நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அட்ரஸ் போட்டு அடிக்கணும், அட்ரஸ் போட்டு அடிக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும். இயேசு மன்னிக்கிறார் திருச்சபைன்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டு அடிக்கணும். 111 12 நம்பரு வீடுன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கணும். அதனால இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரில. அதனால கன்ஃபார்ம் ஆகாம நம்ம அட்ரஸ் போட முடியாது அந்த ஆம்பிள்ஸ். பாருங்க, இதுவே ஒரு தடையா இருக்குது. முதல்ல இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சாமா மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அப்பவே போய் பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. வேலை கட 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 கடன்னு நடக்கும், டக 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 நடக்கும், வேலை ஸ்பீடா நடக்கும். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய மையம் என்ன தெரியுங்களா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஆண்டுடைய வார்த்தை உண்டாகும். உங்க மனதுல எந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தை பேசினே இருக்குதோ, அந்த சத்தம் கேட்டுனே இருக்குதோ, பிசாசு சத்தம்லாம் அமைங்கிடும். பிசாசு சத்தம்லாம் ஒண்ணுமே கேட்காது, ஆண்டோடைய சத்தம் மட்டுமே கேட்கும். ஆண்டோடைய வார்த்தையை தியானிச்சிருந்தீங்கன்னா, ஆமென், ஆண்டோடைய வார்த்தையை தியானிச்சிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இருக்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறேன். 2 வார்த்தை. இது வந்து பொருளாதாரத்துக்கு, பண பிரச்சனைக்கு, சுகத்துக்கு உம்முடைய தழும்புகளா நான் சுகமான. இந்த 2 வார்த்தை, இந்த 2 வார்த்தை அதிகமா பேசுதா? இந்த 2 வார்த்தை, இது தெரிஞ்ச வார்த்தைய, இந்த தெரிஞ்ச வார்த்தையை நான் அதிகமா பேசுறேன்னா, இந்த தெரிஞ்ச வார்த்தை என்கிட்ட அதிகமா சத்தம் போடுதா அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பாருங்க. இது அதிகமா சத்தம் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வாயை திறந்து பேசணும், சொல்லணும், சூழ்நிலைகள்ல சொல்லணும். சொல்லும் போது இது அதிகமா உங்க காதுல கேட்கும். அப்புறமா அதிகமா இது பேசும், உங்க உடம்புக்கு பேசும், உங்க சூழ்நிலையை டாமினேட் பண்ணும். ஆமென். அனைவரையும் நிற்போம். worship happen.